முதல்ல கேள்வியா என்ன தொழில் பண்றீங்க? என்னோட நேம் டில்லி ராணி. நான் சென்னையிலேருந்து வரேன். வந்து டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு இருக்கோம். இப்போ டிரைவர்ல இருந்து லோட்மேன்ல இருந்து Yeah. எல்லாரும் ஆண்கள் வேலை செய்வாங்க. அங்க போய் ஒரு பொண்ணை எப்படி லாஜிஸ்டிக்ஸ்க்குள்ள அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுங்கறதுனால எல்லாருமே ஒரு வித்தியாசமா தான் பார்ப்பாங்க போகும்போதே. இவ்வளோ தைரியமா இங்க வந்து உட்கார்ந்துருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க. பட் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இருந்ததால அதெல்லாம் ஒன்றும் பெருசா தெரியல. இது வரைக்கும் எந்த இஷ்யூஸும் வந்ததில்ல. அவங்க கூட இருக்கிறதால ப்ராப்ளமா எதுவும் எங்களுக்கு வந்ததில்ல. ஒரு பெண் வந்து நமக்கு சொல்றாங்க இதெல்லாம் நம்ம கேட்டுக்கணுங்கிற நிறைய பக்குவம் பேர் அவங்களுக்கு மூஞ்சி வந்துருச்சா? சுழிச்சிட்டு போறவங்களும் இருந்திருக்காங்க. கோச்சிட்டு போறவங்க ஆமா. இருக்காங்களா? அதான் கேக்குறேன். அதனால பசங்களே நிறைய வேலையை விட்டு போனவங்களும் இருந்திருக்காங்க. அதனால இவங்க கீழெல்லாம் நான் வேலை பார்க்க முடியாது. ஒரு லேடிஸு அதுவும் என்னோட ஏஜ்ல கொஞ்சம் பெரியவங்களா தான் இருப்பாங்க வேற லாஜிஸ்டிக்ஸ் டிரான்ஸ்போர்ட் வரதால. அதனால இவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்கணுமா அப்படின்னு வேலையை விட்டு போனவங்களும் இருக்காங்க. ஓகேமா. மதுரையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து கூந்தல் தைலம், கூந்தல் தைலம்லாம் பண்றீங்க. ஓகே. ரயில் எல்லாமே போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு 7000 கஸ்டமர் இருக்காங்க. 7000 கஸ்டமர் இருக்காங்க. இது போக எல்லாமே கிளாஸ் எடுக்கிறேன். தையல் கிளாஸ் எடுக்கிறேன், ஆரி ஒர்க் எடுக்கிறேன், ஸ்கிரீன் பெண்டிங் முடிச்சிருக்கேன், எலக்ட்ரானிக் முடிச்சிருக்கேன். printing, எல்லாமே எல்லாம் பிள்ளைகளுக்கு புறம் ஏழை பிள்ளைகளுக்கு புறம் சொல்லி கொடுத்துருக்கேன். நான் புறம் தமிழ்நாடு பாலிடெக்னிக்கில் தான் படித்தேன். ஃப்ரீயாக தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது மாதிரி மகளிர் ஸ்டூடண்ட். மகளிர் சுய உதவி குழுவிலேருந்து எனக்கு பணம் கொடுத்தாங்க. அந்த குழுவில் வாங்கி நான் பணத்தை போட்டு இப்போ பூரா சேல்ஸ் பண்ணிக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 200 பேர்த்துக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அதாவது பாலிடெக்னிக் முடிச்சுட்டு இவ்வளவு தொழில் முனைவோராக இன்னைக்கு உட்கார்ந்து நிறைய பேருக்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு வாழ்க்கை ஜாக்கெட்லாம் 3 ரூபாயிலேருந்து தச்சு கொடுத்துட்டு இருக்கேன் சார். 3 ரூபாயில இருந்து ஜாக்கெட் தைக்க 3 ரூபாயிலேருந்து தச்சு கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ வந்து 200 ரூபா 250 ரூபா வாங்குறாங்க. நான் மார்க்கெட்டுக்காரவங்கலாம் ஏழைப்பட்டவங்க. இல்ல 200 ரூபா 250 ரூபா உங்க ஊர்ல எங்க ஊர்ல எல்லாம் இல்ல. 250 ரூபாய்க்கு ஜாக்கெட் தைக்கிற யாராவது இங்க சொன்னீங்கன்னா சென்னையில ஓடி அடிச்சுட்டு வந்து வாங்குவாங்க. ஆமா சார். அதே மாதிரி எல்லாமே பொம்மை செய்யறது, குஷன் போடுறது எல்லாமே ஃப்ரீயான பிள்ளைகளுக்கு பூரா நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வந்து வீட்லயும் கிளாஸ் எடுத்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பேன். உங்களுக்கு தெரிஞ்சதா அடுத்த தலைமுறை கடத்துறீங்க. ஆமா. இப்போ எலக்ட்ரானிக்ஸ் பேஸ்டு கம்பெனி கோயம்புத்தூர்ல ரெசிடென்ட் பிளஸ் ஆஃபீஸ் மெத்தட்ல ரன் பண்ணிட்டு இருக்கேன் சார். மெயினாக இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே நிறைய அதிகம் சார். கோயம்புத்தூர்ல இன்ஜினியரிங் அதிகம், எம்எஸ்எம்இ பேஸ்டு மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸும் அதிகம். இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்கன்னா நெக்ஸ்ட் டே ரிவ்யூனா அன்னைக்கு லேட் ஈவினிங் தான் கன்ஃபார்மே பண்ணுவாங்க மோஸ்ட்லி. அவங்களுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து 24x7 ரெசிடென்ட் பிளஸ் ஆஃபீஸில் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் மிட் நைட்டில் வந்து வாங்குவாங்க. ஈவன் பாலக்காடுலேருந்து 2 மணிக்கு நைட் 2 மணிக்கெலாம் வந்து வாங்கிட்டு போவாங்க. இன்ஜினியரிங் காலேஜ் ப்ராஜெக்ட்லாம் உங்களை நம்பி தான் அங்கிட்டு போயிட்டு இருக்கு போல இருக்கீங்க. சொல்லுங்க சார், உங்களோட பயம் என்னவா இருந்தது சார்? அவங்க முன்னெடுத்து இந்த லாஜிஸ்டிக்கை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன உங்களுக்கு ஒரு பயம் இருந்தது? அவங்க வந்து சொன்ன அன்னைக்கே பயம்தான் அது எனக்கு. நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க லாஜிஸ்டிக்ஸில். எனக்கு வந்து 24x7 ஒர்க்கிங் லாஜிஸ்டிக்ஸில். எப்போ பார்த்தாலும் ப்ரெஷராகவே இருக்கிறாரு இவர், கத்திக்கிட்டே இருக்கிறாரு, ஃபோன் எடுத்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காரு. இது ஏன் நம்மளே பண்ணிடக்கூடாது, ஏன் வேலை செஞ்சுக்கிட்டு அப்படின்னு தான் அவங்க சத்தத்தை ஆஃப் பண்ணுறதுக்கு தான் அவங்க இந்த வேலையை எடுத்தாங்களா? அப்போ ஆமாம். ஒருத்தர்கிட்ட நம்ம ஒர்க் பண்ணும்போது அவர் எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கும். பட் நம்ம ஓனா இருக்கும்போது நம்ம டிசிஷன் தான் எல்லாம் எதுவா இருந்தாலும். அடுத்தவங்க கிட்ட கேட்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் அதோட காஸ்ட் அவங்களுக்கு தெரியல, அதோட ரிஸ்கபிள் என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. மேலோட்டமாக அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க டிரான்ஸ்போர்ட்டேஷனுங்கிறது ஹெவி ரிஸ்கபிள். இது ஒரே நாளில் வந்து 40 lakhs 50 lakhs லாஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரொம்ப ஜாஸ்தி. அதில் அவங்க வந்து கேட்டாங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு தேவைப்படுங்க. நான் இவ்வளோலாம் எங்கேருந்து ரெடி பண்ண முடியும், ஒரு 10 லட்ச ரூபா இருந்தால் போதுமா ஆரம்பிச்சிடலான்னு. ஒரு 3 நாள் கழிச்சு மெசேஜ் அனுப்புகிறாங்க, என் அக்கௌண்ட்டில் ஒரு 10 லட்ச ரூபா வந்திருக்கு, ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம அப்படின்னு. எப்படி ரெடி பண்ணாங்க? salary பேஸ் பண்ணி லோன் வந்தது சார். லோன் 2 வாங்கிட்டீங்க? மினிட்ஸ்லயே கிரெடிட் அவர்கிட்ட ஆயிடுச்சு. கேட்கல? இல்ல 10 லட்ச ரூபா வேணும்னு சொன்னீங்க. ஆமா, ரெடி நான் வாங்கி பண்ணிட்டு இப்ப சொல்லு. கொடுக்குறேன், நீங்க வேலையை விட்டுருங்க, நம்ம ஓனா ஸ்டார்ட் பண்ணிடலாம் பிசினஸ். நீங்க யார்கிட்டயும் போய் கையேந்தி வேலை பார்க்க கூடாது. நம்மளே ஓனா ஸ்டார்ட் பண்ணி நமக்கு கீழே 4 பேர் வேலை பார்க்கணும். புரட்சி பெண் மாதிரி உடனே டிசிஷன் லோனை போட்டாச்சு, வாங்கியாச்சு, டிஸ்கஷனே கிடையாது. ஆமா சார். இல்ல டப்புன்னு இப்படி ஒரு டிசிஷன் எடுத்து 10 லட்ச ரூபா லோன் வாங்கிட்டேன்னு உங்களுக்கு பயம் வரலையா? இல்லை, அதான் நான் வந்து கடனே வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாள். ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு கடன் கிடையாது, 1 ரூபா கூட கடன் கிடையாது. எடுத்து பண்ணி 10 லட்ச ரூபா கடன் வாங்கி வச்சுட்டு யார் அடைக்கிறது இதை? அவங்கள காப்பாத்துறதுக்காகவே நான் உழைக்க வேண்டியதா போச்சு ஜாஸ்தி. அது எது அந்த 10 லட்ச ரூபா? ஆமா சார், 10 lakhs இப்ப 50 lakhs வரைக்கும் வந்து நின்றுருக்கு சார். 50 lakhs லோன்ல இருக்கா? ஆமா ஆமா 50 lakhs லோன்ல இருக்கு இப்போ. இல்ல இப்பவுமே இயர்லி பாத்தீங்கன்னா நாங்க ஆரம்பிக்கும் போது மந்த்லி வந்து ஒரு 3 lakhs தான் எங்களோட டர்ன் ஓவர். 2018ல. இன்னைக்கு இந்த வருஷம் நாங்க டர்ன் ஓவர் பண்ணிருக்கிறது வந்து 8 crores. 8 crores. ஆமா. 10 லட்ச ரூபால இந்த 8 கோடி ரூபாய் அவங்கள முதலாளி ஆக்கிட்டாங்களாங்க.
8 கோடி ரூபாயில 50 லட்ச ரூபாய் இப்ப கடன் இருக்கு எனக்கு. டர்ன் ஓவர் தான் 8 crores அது. சார் அதுல ஓன் ஹவுஸ் இருக்கு. ஆ. இப்ப அடுத்த ஆபீஸ்க்கும் லேண்ட் பாத்துட்டு இருக்கோம். சோ அதனால அத சேவிங்ஸாவும் ஒன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். கடன்ல இருந்து அவர் எப்படி மீக்கணும்னு தான் பாத்துட்டு இருக்கோம். பிசினஸ்ல ரொட்டேட் ஆயிட்டு இருக்கறதால தெரியல பெருசா. இப்போ இந்த மாதிரியான அடாதடியாக ஒரு திடீர்னு முடிவெடுத்து அதை அச்சீவ் பண்றதுங்கிறது நிறைய நேரம் நமக்கு பயத்தை தான் கொடுக்கும். இந்த மாதிரி இவங்க எடுக்கிற முடிவுகள்லாம் எப்போ அந்த பயம் வருது? இந்த அல்லு விடுறதுன்னு சொல்லுவாங்களா அடிக்கடி ஒய்ஃபை பார்த்தா, அந்த மாதிரி? இல்ல சில டைம் வந்து ஸ்டாஃப் வந்து சத்தம் போடும்போது தான் சார் எனக்கு வந்து நான் அவங்க கூடவே ஒர்க் பண்றேன். பெரும்பாலும் அவங்க எப்படி பண்றாங்க 24/7 எங்களோட ஒர்க்கு. அதனால அவங்கள எப்படி வேலை வாங்கணுன்ற டெக்னிக்கல் எல்லாம் எனக்கு தான் தெரியும். அவங்க அதை பத்திலாம் கேர் பண்ண மாட்டாங்க. இல்லை, ஒர்க்கர்ஸை நீங்க எப்படி சமாதானப்படுத்துவீங்க? இவங்க இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க, அவனோட நான் அன்னைக்கு மல்லு கட்டி அவனை சமாதானப்படுத்துறதுக்குள்ள இல்ல என் கூட நான் ஃப்ரெண்ட்லியாவே இருந்துருவேன் சார் Friendly-ஆவே ஸ்டார்டிங்ல இருந்து. அதனால மேடம் அப்படிதான் எதா இருந்தாலும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் தனியா இருக்கும்போது பேசிக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு நீ ஒரு வேலையை பாரு அப்படின்னு சொல்லிவிடுவேன் நான். ஓகே, நீ பாட்டுக்கு கண்டினியூ பண்ணு. உனக்கு அப்படி குடும்பம் சொல்லுங்க. வீட்டில் போய் நான் 2 அடி வச்சு எல்லாம் சரி பண்றேன், நீ விடுப்பா, அதெல்லாம் நான் வீட்டில். அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது சார். நான் தான் அடி வாங்குவேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அதெல்லாம் சும்மா சொல்றாரு அவரு. ஓகே, நீங்க வந்து அஃபிஷியலா வந்து ஃபைனான்சியலாவும் அக்கௌண்ட்ஸ்ல தலையிடாதீங்க தயவு செஞ்சு. எல்லா ஸ்டாஃபும் பாராட்டுற ஒரே விஷயம், இவங்களை நம்பி எவ்வளோ பேருக்கு வேணாலும் கமிட் பண்ணாலும் பண்ணலாம். 5ஆம் தேதிக்குள்ள கடனை வாங்கியாவது சேலரியை போட்டுருவாங்க. கையில காசு இல்லைனாலும் வேலை செய்யறவங்களுக்கு நான் 5ஆம் தேதிக்குள்ள சேலரி கொடுத்தே ஆகணும். குவாரண்டைன் டைம்லயே வந்து எல்லாருக்கும் சேலரி வந்து 4ஆம் தேதி போட்டே ஆகணும் அவங்களுக்கு. நான் இப்படி அதே மாதிரி டைமிங் பங்க்சுவாலிட்டி வந்து ஸ்டாஃபுக்கு மட்டும்தான், அவங்களுக்கு கிடையாது. ஓகே. அதுக்காக நான் சத்தம் போட வேண்டியதா இருக்கும். முதல்ல நீ 9:30 ஆஃபீஸ் உள்ள வந்து உட்காரு, அப்பதான் எல்லாருக்கும் பயம் வரும். ஆனா ஸ்டாஃப்லாம் யாரும் 9:30 வரலன்னா எல்லாருக்கும் சேலரி கட் பண்ணுங்க அப்படின்றாங்க. நீங்க லேட்டா போறீங்க? லேட்டா எப்படி போறதுன்னா பையன் வேற இருக்கறதால அதை மெயின்டைன் பண்ண முடியல. ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படிதான் சார். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே லேட்டு தான். அதனாலேயே நான் முன்னாடி போயிடுவேன் ஆஃபீஸ்க்கு. நீ மெதுவா வாமா, நான் போறேன் ஆஃபீஸ்க்குன்ட்டு போயிடுவேன் நான். இல்லை, ஒருவேளை முதலாளி ஆனதுக்கு காரணம் கூட அதுவா இருக்கலாம் இல்லையா? கொஞ்சம் அப்படியே ஆஸ்வாசப்படுத்திட்டு போகலாம், நம்ம இப்போ ஓனர் ஆயிட்டோம். சார் எம்டி உள்ள இருந்தா தானே ஸ்டாஃபுக்கு பயம் வரும். அவங்களே வந்துட்டாங்க நம்ம வந்தாங்கன்ற பயம் ஸ்டாஃபுக்கு அப்பதான் வரும், இல்லைன்னா வராது. இல்லை, நீங்களும் ஒரு எம்டி தானே, உள்ள போனீங்கன்னா யாருக்குமே தெரியாது பாதி பேருக்கு. நான் சேல்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் மேனேஜர் தான். கார்டு என்னோட விசிட்டிங் கார்டு. எம்டி வந்து அவங்க பேரு தான். ப்ரொப்ரேட்டரி எம்டின்றது அவங்க பேர்ல தான். அப்படியா? ஆமா. ஆக்டிங் கூட பண்ண முடியாது அங்க போய்? ஒன்றும் பண்ண முடியாது. ஜிஎஸ்டிலேருந்து பேங்க் அக்கௌண்ட்ல சைன் பண்றது எல்லாத்துக்கும் சைனிங் அத்தாரிட்டி அவங்களது தான். ஒவ்வொரு கஸ்டமர்கிட்ட அக்ரிமெண்ட் போடும்போது சைனிங் அத்தாரிட்டி அவங்களோட தான் வரும். ஓகே. நான் வந்து சேல்ஸ் அண்ட் ஆப்ரேஷன் மேனேஜர்ஸ் மட்டும்தான். உங்க மனசுல நிறைய நாள் வச்சிருப்பீங்க, இதை நான் சொல்றேன் அவங்களுக்கு டிப்புங்க, இதை ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க, இது பண்ணா இன்னும் பெட்டரா இருக்குங்க. ஆனா எனக்கு பிசினஸ் அவங்க விமனா மாறிட்டதுனால எனக்கு தெரியாதுன்னே நினைச்சுக்கிறாங்க. நாங்க சொல்றத கூட சில நேரத்துல அவங்க ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, காது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் நம்மளது தான் சொல்றோம். எப்பயுமே நீங்கள் வேலை பார்த்துட்டே இருக்க, ஹெல்த் பார்க்க மாட்டேங்கிற, யூஆர் நாட் ரிலாக்ஸிங் அப்படின்னு ஏதாவது ஒரு ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ நான் நிறைய சேஞ்ச் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ அதே மாதிரி அவங்கள நான் பார்க்குறேன். அந்த ஃபோன் எப்பயுமே அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஃபோன் எப்போ தான் அடிக்காமல் இருக்கும், அந்த பேட்டரி ட்ரெயின் ஆகும் சில டைம். அந்த ரிங் டோன் வந்து அதை சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அந்த சவுண்டு கேட்கும்போது நம்மளுக்கு சில டைம் வந்துட்டு அது எப்போ தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பிரேக்கே எடுக்க மாட்டாங்க அவங்க சுத்தமாக. அந்த ஒர்க் மோட்லேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்கிறதுக்காக I'll book something. நான் எங்கேயாவது ஒரு ட்ரிப்பை புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு போவேன், இழுத்துட்டு போவேன். லிட்டரலாக சொல்லணும்னா கூப்பிட்டு போக மாட்டேன், இழுத்துட்டு போவேன். நான் சில டைம் இன்டென்ஷனலாக சார்ஜர் விட்டுட்டு போவேன். ஸோ தட் பேட்டரி வில் ட்ரெயின். ஓகே, அந்த ஃபோன் இல்லாமல் கொஞ்ச நேரம் பீஸ்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுமாரிலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்தமான் போறோம். அப்ப அப்படிதான் பண்ணாரு. சார்ஜரை விட்டுட்டு வந்துட்டாரு. நாங்க அங்க போய் அந்தமான்ல போய் இறங்குறோம். ஃபோன் வந்து டெட் ஆயிடுச்சு. சார்ஜர் எங்கப்பா அப்படின்னா, அது ஊர்ல இருக்கு. அந்த ஃபோனை தூக்கி ஓரமா போடு. எனக்கு உங்களை பார்த்தோன்னே எப்படி தெரியுங்களா இருக்கு, எல்லா ஆண்களும் முன்னாடி என்ன மனநிலை இருந்தாங்கன்னா, மனைவிகள் சொல்லுவாங்க, ஏங்க எங்களோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, எங்களோட கொஞ்ச நேரம் வெளியில வாங்க, பசங்களோட கொஞ்ச நேரம் வந்து விளையாடுங்கன்னு சொல்றது போய் இப்போ கணவன்மார்கள்லாம், ஏம்மா என்னோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா, என்னோட ஷாப்பிங் வாமா, என்னோட தேட்டருக்கு வாமா, என் குழந்தைங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுமான்னு எனக்கு தெரிஞ்சு மாறி இருக்கு. எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு இது உங்க சைட்ல இருந்து கேட்கறதுக்கு. இல்ல இவங்க அதாவது இந்த ஆன்ட்ரப்ரனர் விமன் ஆன்ட்ரப்ரனருக்கு எல்லாருக்குமே வந்து 2 விமர்சனம் வரும். ஒன்று பிரிக் பேட்ஸ், அதாவது நீ குடும்பத்தை கவனிக்கிறது இல்லை, அதை பண்றது இல்லை, இதை பண்றது இல்லை, குழந்தைகளை பார்த்துக்கிறது இல்லை அப்படின்னு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வெளி அவுட்டர் சர்க்கிள்ல இருந்து எல்லாம் நிறைய விமர்சனம் வரும். இன்னொரு விமர்சனம் என்ன தெரியுமா, இப்போ இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி ஹெல்த் பார்த்துக்கிறது இல்லை, ராத்திரி தூங்குறது இல்லை, இவ்வளோ இது பண்றா. இது வந்து என்ன தெரியுமா, இது பயங்கரமான ஒரு இரிட்டேஷன். ஏன்னா நமக்கு தெரியாதா நம்ம ஹெல்த் பார்த்துக்க, நமக்கு தெரியாதா நம்மளுக்கு எப்போ தூங்கணும்னு நமக்கு தெரியாதா.
அண்ட் இன்னொன்று, இந்த மாதிரி அன்புங்கிறதே ஒரு பெரிய வன்முறைன்னு நினைக்கிறேன் நான். மிகப்பெரிய வன்முறை அது. ஏன்னா இப்போ நீங்கள் வந்து சரி ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வந்து அந்த நிமிஷத்தில் படுத்து தூங்கிட்டேன் அப்படின்னா என் மண்டைக்குள்ள உளைச்சல் ஓடிக்கிட்டே இருக்கும். அதை பண்ணலையேன்னு. அப்போ நான் தூங்கவே மாட்டேன். அது சரியா? இல்லை நான் வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு எனக்கு வேணுங்கிற தூக்கத்தை நான் பார்த்துப்பேன். அப்படி ஒன்றும் நம்ம குழந்தைங்க கிடையாது. இப்போ எப்படி இவங்ககிட்டலாம் வந்து ஏங்க இதை பண்ணாதீங்கன்னா கட்டுப்பிடிக்கிறாங்கல்ல, என் உடம்ப எனக்கு பார்த்துக்க தெரியாத நீ என்ன பேசுறேன்னு. அதே மாதிரி தான் இதுவும். நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய வன்முறைன்னு நான் நினைக்கிறேன். ஹெல்த் பார்த்துக்கோங்கிறது வந்து தூங்குறதே இல்லை இவங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பெரிய வன்முறை தான். ஏன்னா எங்களுக்கு தெரியும், ஆல் விமன் ஆண்டர்பிரினர்ஸ் நோ ஹவு டு டேக் கேர் ஆஃப் அவர் ஹெல்த். ஏன்னா நாங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கிட்டாதான் நாங்கள் எங்கள் பிஸ்னஸை பார்த்துக்க முடியும். இந்த ஆணாதிக்க சமுதாயத்திலேருந்து பெண் விடுதலையை கேட்டு பெற்றோன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் விடுதலையை கொடுத்ததா நினச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஆனால் உள்ளுக்குள்ள ரகசிய ஆணாதிக்கம் சொல்லுவாங்க. இப்போ வந்து உள்ளுக்குள்ள இருக்கு. ஏங்க விடுதலை கொடுக்கறதுன்னு சொல்றதே ஆணாதிக்கம் தானங்க. யாருங்க அவங்க கொடுக்கறதுக்கு? ஏங்க எல்லாரும் ஹியூமன்ஸ், எல்லாரும் பார்ட்னர். we are all partners. இப்போ பார்ட்னர்னா என்ன அர்த்தம்? எனக்கு 50% உனக்கு 50%. நீ என்ன இங்கிருந்து அங்கே கொடுக்கறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உனக்கு எவ்வளோ 50% உனக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே 50% உரிமை எனக்கு இருக்கு. அவ்வளோதான். இதில் யார் கொடுக்கறது இல்லை, வாங்குறது இல்லை. இல்லை, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் சொன்ன ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க. அன்பென்றும் வன்முறையில் என்னை வீழ்த்தாதே என்று ஒவ்வொரு பெண்ணுக்கும் அழகாக சொல்லி முடிச்சிங்க. உங்களுக்கும் ஒரு ஃபஸ்ட்டு இந்த பதிப்பகத்துக்களை வந்து, ஏன்னா நிறைய தொழில் இருந்தால் கூட இதை எடுத்துக்கிற ஒரு ஆர்வமும் அண்டு இதில் ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ் கிடையாது. இப்போ பதிப்பகம்ங்கிறது வந்து இப்போ மனசு சார்ந்து வேலை செய்கிறது. நாம் அடுத்த தலைமுறைக்கு என்ன கடத்தணும், எதை பதிவு பண்ணிட்டு போகணுங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு வேலை. அப்படி ஒரு வேலையை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன? உங்களோட இந்த ஃபர்ஸ்ட் விசிட்டிங் கார்டு மூமெண்ட்டாக ஒரு ஆண்டர்பிரனராக உங்கள் ஃபீல் சொல்லுங்களேன். 2014 வந்து பேட்ரிக் மோடியானோன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெஞ்சு ஆத்தர் வந்து நோபல் அவார்டு வின் பண்ணுறாரு. அப்போ இதை விட ரொம்ப அற்புதமான எழுத்தாளர்கள், அவரும் அற்புதமான எழுத்தாளர் தான், ஆனால் இதை விட அற்புதமான எழுத்தாளர்கள்லாம் நம்ம தமிழில் இருக்காங்க. இவங்க எல்லாம் ஏன் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதில்ல அப்படின்னா ஒரு நல்ல மொழிபெயர்ப்பு இல்லை இவங்களது அப்படிங்கிற மனசில் ரொம்ப வருத்தம் வந்தது. அப்போ ஒரு ரைட்டரோட எடுத்து அதை மொழிபெயர்த்து வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து மொழிபெயர்த்து சரி நம்ம வந்து இதை பப்ளிஷ் பண்ணலாம்னு நினைக்கும் போது எந்த பப்ளிஷிங் ஹவுஸையும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல. அப்போ மனசில் வந்து ஏன் நம்மளே ஒரு பதிப்பகம் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு நாங்கள் வந்து இதை 2018 6 வருஷம் தான் ஆச்சு இதை வந்து ஆரம்பித்தோம். 6 வருஷத்தில் ரொம்ப பெரிய ஒன் ஆஃப் த நோன் பப்ளிஷிங் ஹவுசஸாக இப்போ இருக்கும். கிட்டத்தட்ட 600 புத்தகங்கள் நாங்கள் வந்து அதுக்குள்ள வெளியிட்டாச்சு 6 வருஷத்துல. அண்ட் 150க்கு மேலே ஆத்தர்ஸ் இருக்காங்க எங்ககிட்ட. அண்ட் அதே மாதிரி ஒரு நாவலாக வந்து நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இன்னும் அதை வந்து பெரிய லெவலில் கொண்டு போக முடியல. ஆனாலும் நாங்கள் வந்து இப்போ மெல்ல மெல்ல அந்த மார்க்கெட்டை வந்து பெனிட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் நீங்கள் சொன்ன மாதிரி இதில் வந்து பெரிய லாபம்லாம் ஒன்றும் கிடையாது. இதை பிரேக் ஈவன் ஆனாவே பெரிய விஷயம்தான். இது பெருசாக நான் வந்து எல்லாரும் என்னை வந்து பைத்தியம்னு சொன்னாங்க. ஏன்னா நான் எனக்கு கிடைச்ச கவர்மெண்ட் ஜாபை விட்டுட்டு நான் அதுவும் புகழ்பெற்ற கல்லூரியில் விட்டுட்டு இந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது நீ பைத்தியம்னு சொன்னாங்க. ஆனாலும் இட் வாஸ் மை பேஷன். எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆண்டர்ப்ரூனர் ஆகி அதை விட எனக்கு இந்த நம்ம ரைட்டர்ஸ் எல்லாரையுமே வந்து வெளியில் கொண்டு போய் பாருங்கய்யா நம்ம ஊரில் இப்படிப்பட்ட ரைட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லணுங்கிற ஒரு பேஷன். எனக்கு ரொம்ப அழகாக சொன்னது வந்து ரைட்டர்ஸ், நம்ம ஊர் ரைட்டர்ஸை உலக அரங்களை கொண்டு போய் சேர்த்தணுங்கிற ஒரு பெரிய நோக்கத்தோட இந்த பப்ளிகேஷன் ஆரம்பிச்சிருக்கீங்க. எங்களோட பெரிய வாழ்த்துக்கள் இந்த ஷோ சார்பாக. இன்னும் நிறைய ரைட்டர்ஸை அடையாளம் காணுங்க, நிறைய படைப்புகளை அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்குற ஒரு பெரிய ரெஸ்பாண்டை செஞ்சுருக்கீங்க மேடம். ரொம்ப நன்றி இந்த ஷோவில் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டது. குடும்பத்தில் என்ன சொன்னாங்க? இப்படி ஒரு டிசிஷனை நாம் எடுக்கும்போது நமக்கு ஒரு பயம் இருக்கும், குடும்பத்துக்கு வேறு மாதிரி ஒரு பயம் இருக்கும். ஐயோ நம்ம மருமக என்ன திடீர்னு தொழில்கள்னு இறங்கிடுச்சு, பிள்ளைய யார் பார்த்துக்கிறது, புருஷனை யார் பார்த்துக்கிறது, யார் வந்து டெய்லி சமைக்கிறது, யார் வீட்டை பார்த்துக்கிறது, யார் பள்ளிக்கு கொண்டு விடுறது. ஆர்த்தி அப்பா வந்து யூனிவர்சிட்டியில் ஹெச்ஓடி. ஒரு இழந்த 2 குழந்தை இறந்துட்டா. 2 குழந்தைங்க, அவங்களோட 2 குழந்தைங்க. ஆமா 2 குழந்தைங்க இறந்துட்டாங்க. அந்த இது தாங்க முடியல அவளுக்கு. அந்த குழந்தைங்க இறந்து அவங்க வீட்டுக்காரரும் விட்டுட்டு போயிட்டாரு. அந்த இதுல வந்து கூட அவர் இல்லை. அந்த இதெல்லாம் மறக்கிறதுக்காக அதை பண்ணா இவ. சார் வந்து இதில் இப்போ எங்க வீட்டில் எல்லாருமே எஜுகேஷன் தான், அதனால இது பண்ணக்கூடாதுன்னு எங்க சார் திட்டினாங்க. நீங்கள் இந்த ஆர்கானிக் ஒரு தொழிலை முன்னெடுக்கும் போது 2 குழந்தைகள் தவறினதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் பண்ண அவமானங்கள் என்ன? ரொம்ப நிறைய சார். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து ரொம்ப செல்லமாக வளர்க்கப்பட்ட ஒரு பொண்ணு நான். எனக்கு படிப்பு சரியாக வரல. 12th ஒரு 2-3 அட்டம்ப்ட்டுக்கு அப்புறம் தான் நான் பாஸ் பண்ணது. ஸோ படிப்பு சரியாக வரலன்றதுக்காகவே நிறைய இடத்துல
ஸ்கூலில் சொல்கிறேன், நிறைய இடத்துல என்னை ரொம்ப அவமானம் நான் சந்திச்சிருக்கேன். பட் ஓகேன்னு அப்படியே போயிட்டு இருந்தேன். ஸோ ஆஃப்டர் கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் பெண் குழந்தை எனக்கு ஆருத்ரா, ஆரோக்கியமாக நல்லா இருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை 6 மந்த்தில் எனக்கு குழந்தை பிறந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை நல்லால இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ட்வின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன். ஃபோட்டோ ஷூட் பண்ணேன். என்னென்னலாம் இப்போ ட்ரெண்டிங்கில் பண்ணுவோமோ எல்லாத்தையும் பண்ணேன். பண்ணதுக்கப்புறம் ஒரு 8 மந்த்து குழந்த டெலிவரிக்கு பெயின் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சு. போகும்போது அவ்வளோ ஒரு பெயின். இருந்தாலும் நமக்கு போகும்போது கூட நான் வந்து கூகுளில் பார்த்துட்டே போகிறேன், சீக்கிரம் குழந்தை பிறந்தா என்னென்ன பண்ணணும், ஸோ பயம் இல்லை அப்படின்னு சொல்லி என்னையே நானே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நான் போகிறேன். டெலிவரியும் ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு ஆண் குழந்தை, பெண் குழந்தை. இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று வச்சு காமிச்சாங்க. ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவங்க என்னை விட்டு ஒரு 15 டேஸில் போயிடுவாங்கன்றது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நெக்ஸ்ட் டேலேருந்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் கொட்டுது. அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க குழந்தைங்களுக்குலாம் நான் கொடுக்குறேன். எங்கள் அப்பா வந்து அந்த பாலை எடுத்து நான் பம்ப் பண்ணி கையில் கொடுத்தோடனே அப்பாக்கெல்லாம் எப்படி திங்க் பண்ணுவாங்க, யாராவது கண்ணு பட்டுரும். எங்கள் அப்பா மாத்திரை கவருக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போவாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ, ஒரு ஸ்கின் ப்ராப்ளம், ஒரு பெரிய இஷ்யூன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து நாள் ஒரு குழந்தை, மறுநாள் ஒரு குழந்தை என்னை விட்டு இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன், அந்த குழந்தைங்க டவுன் ஃப்ளோரில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேற ஃப்ளோர், ஆனால் எந்த ஃப்ளோர் ஞாபகம் இல்லை. பயங்கரமான மன உளைச்சல். ஒரு என்ன சொல்றது, போய் ஒரு இடத்துல பதுங்கி இருக்கிற அளவுக்கு மன உளைச்சல். எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னாச்சுன்னு. ஸோ ரொம்ப மன உளைச்சல். அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணேன். ஏன்னா எனக்கு குக்கிங், கிளீனிங், வீட்டு வேலைகள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் நிறைய பேருக்கு வந்து இந்த மில்லட் ஹெல்த் மிக்ஸ் நம்ம வீட்டில் நான் எங்கள் குழந்தைக்கு பண்ணுறது உண்டு. ஸோ அதை வந்து ஏன் நம்ம பண்ணால் என்னன்னு சொல்லி எனக்கு எழுத கூட தெரியல. அது கண்டென்ட்டாக எப்படி எழுதி போஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டு அவங்க எழுதி கொடுக்குறாங்க. அதை ஒரு பேஜில், ஒரு நம்மளோட FB ஃபேஸ்புக் ஒரு பேஜில், ஒரு பெண்களுக்கெலாம் உதவி பண்ணுற ஒரு பேஜில் நான் இதை போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் நிறைய லைவ் அந்த இதில் பண்ணியிருக்கேன், சும்மா கேம் அப்படி இப்படிலாம். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் எனக்கு இப்படி நடந்திருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ எல்லாருமே ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்கிட்ட ப்ராடக்டே இல்லை, கண்டென்ட் மட்டும்தான் இருக்குது, ஃபோட்டோ கூட இல்லை. ஐயோன்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு அக்கௌண்ட்டில் பார்த்தா 30,000 2 நாளில். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டே என் கஸ்டமரோட காசு தான். சரி ஓகே, அவ்வளோதான், தெளிஞ்சாச்சு. போனேன், தலையை குளித்தேன், ரெடியான ஆட்டோ எடுத்துகிட்டு போனேன். எல்லாம் எங்கள் வீட்டில் முழிக்கிறாங்க, இவ என்ன பண்ணுறாங்க. ஏன்னா நான் அவ்வளோ சைக்கோ மாதிரி இருந்தேன். சூசைட் வரைக்கும் போயிட்டேன். ஸோ ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறேன், போய் நானே எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் நானே ரெடி பண்ணுறேன். அம்மா ஹெல்ப் பண்ணுறாங்க. நான் வெளில உட்காந்து மாவு சலிச்சிட்ருக்கேன். எங்கள் அப்பா இவளுக்கு என்ன ஆச்சுன்னு பயப்படுறாங்க. எங்கள் அப்பாவுக்கு என்னென்னா, நான் வந்து ஒரு பெருசாக எஜுகேஷன் லெவலில் பெரிய ஆளாகும்னு நினச்சதால, ஏன் இவள் இப்படி பண்ணிட்டு இருக்கா, லாஸ்ட் நாளே இவள் பைத்தியமாக ஆயிட்டாளா, அப்படி தானே அப்பாக்கள் நினைப்பாங்க. ஸோ அவங்க ஒரு HODன்றதால அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் நான் படித்து பெரிய ஆள் ஆகணுன்றது. ஸோ அதுக்கப்புறமா அதை ஆரம்பித்தோடனே நல்லா போச்சு. அதை கொடுத்தேன். அப்புறம் சேல் ஆச்சு. அப்புறம் நினச்சேன், வேறு எதுலலாம் நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமாக இருக்குது, டவுனில் வந்து சிட்டிலலாம் அது கிடைக்கலன்னு யோசிக்க ஆரம்பித்தேன். ஸோ என்னோட நாலேஜையும் நான் வளர்த்துக்க ஆரம்பித்தேன். நியூட்ரிஷன் வேல்யூவை பர்பஸாக நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? காரணம் என்னன்னா, என்னோட குழந்தைங்க நியூட்ரிஷன் ப்ராப்ளமால இறந்ததால, ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு நம்ம ஏதாவது எமோஷனல் கனெக்ட் இருக்கு இல்லையா நம்ம இந்த தொழிலுக்கு பின்னாடி. என் குழந்தைங்களுக்கு கிடைக்காத ஒரு விஷயம், அதனால நான் தவற விட்டுட்டேன், அதனால இன்னொரு குழந்தைங்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு உடனே அப்படியே ஒன்று கஸ்டமர் எனக்கு இது பண்ணி கொடுங்க, அது பண்ணி கொடுங்க கேட்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் இங்கே இருக்கேன். என்னோட கம்பெனியில் இன்னைக்கு 167 ஆர்டர்ஸ் வந்திருக்கு, பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் எங்கே போனாலும் நான் இந்த ஸ்டோரியை சொல்லுவேன். எல்லாம் கேட்பாங்க, நீ வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ண சொல்றியான்னு. இல்லை, எங்கேயாவது ஒரு அம்மா, எங்கேயாவது ஒரு பொண்ணு எதையோ ஒன்று இழந்துட்டு இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ அவளுக்கு ஒரு தூண்டுதோலாக இந்த வீடியோ இருக்கணும். நான் பேசுறது வந்து எதை இழந்தாலும் நீ சாதிக்க முடியும். இப்போ நான் என்ன இழந்தால் மட்டும்தான் என்னால் எழுந்திரிக்க முடியாது இல்லையா, என்னை சுற்றி உள்ள எதை இழந்தாலும் என்னால் ஏஞ்சி நிற்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. இன்னொன்று, சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா சார் சொல்லிகிட்டே இருப்பாங்க, நீயா சம்பாதிக்கணும், உன் புருஷனோ உன் அண்ணனோ உன்னோட அப்பாவோ சம்பாரிச்சா கூட நீயா சம்பாதிக்கணுன்ற விஷயத்தை எனக்கு விதைச்சு தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஆகியிருக்கு. அதுதான் என்னோட வெற்றியா நான் நினைக்கிறேன் சார். இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்களே சம்பாரின்னு ஒரு விஷயத்த சொன்னீங்கல்ல, அது ஏன் சொன்னீங்க? அதான் சார், எல்லாரும் ஏன் சார் நம்ம எதிர்பார்க்கணும், சாரை கொடுத்துட்டு உணவுவாங்க சார். அப்புறம் சார் நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஏஜ் அட்டன் பண்ணி 6 வருஷம் வீட்டில் இருந்தேன் சார். வீட்டை விட்டு வெளில போகக்கூடாது, எங்கள் வீட்டு பழக்கம். நாங்கள் சிதம்பரம். அதனால் என்னை படிக்க வைக்கல. எனக்கு படிக்கணும், நம்மளே சம்பாதிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதை எங்கள் பொண்ணு மூலமாக நான் வந்து பொண்ணு மூலமாக அந்த ஆசையை நிறைவேற்றிக்கணும்னு நினச்சிங்க. ஓகே.